எல்லோருக்கும் வணக்கம். ஒரே நாளில் 20-25% ஏறின பங்கு உங்களுடைய மலரும் நினைவில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாக்கா, ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, ஏறின மாதிரி எங்கள் மலரும் நினைவில் எதுவும் இல்லை, வேணால் 25% இறங்கின மாதிரி வேணால் எங்கள் மலரும் நினைவில் இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது 25% ஒரே நாளில் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த பங்கு சமீபத்தினுடைய உச்சத்திலிருந்து ஆல்ரெடி 60% இறங்கியிருக்கான். இவனுடைய கடந்த காலங்களில் எப்படி இறங்கியிருக்கான் உச்சத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சமீபத்தில் ஒரு முறை 87% பக்கம் உச்சத்திலிருந்து இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 40% பக்கம் ஒரு முறை இறங்கியிருக்கான். இந்த மாதிரி இறங்கிட்டு 2 முறை ஏறியிருக்கான். இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட 60% இறங்கியிருக்கான். எந்த ஒரு பங்குக்குமே அடிப்படை என்பது அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் நண்பர்களே. இப்போ இந்த இண்டஸ்இண்ட் பேங்கே ஆகட்டும், அவன் ஏன் இப்படி தலகுப்புற விழுந்திருக்கான், ஒரே வருஷத்தில் இப்படி 40-50% மேலே காணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வெளியிட்டு இருந்த 2 கும்பா குட்டி ரிசல்ட்ஸ் தான். செப்டம்பர்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அதுக்கு முந்தின ரிசல்ட்டை விட பாதியாக கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டு எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்போ Q4 ரிசல்ட் அப்படின்றது அடுத்த மாதங்களில் வந்துடும். அப்போவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமாக கொடுக்காம துக்க செய்தியாக கொடுத்தான்னா மறுபடியும் அவனை பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது Q3 ரிசல்ட்டில் ஓரளவுக்கு பெயர் போன கம்பெனிகள், குறைஞ்சது ஒரு 5000க்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனிகள் யாரெல்லாம் அவங்களுடைய ப்ரீவியஸ் குவார்ட்டரோட பெட்டர் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பாரதி ஏர்டெல்னு எடுங்க, இது ரொம்ப முக்கியமான தகவல். இப்போ நீங்கள் பார்க்குறது பாரதி ஏர்டெல். அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பது 4000 கோடி அதுக்கு முந்தின செப்டம்பர் குவார்ட்டரில் கொடுத்துருந்தா, அது என்ன வேணாலும் காரணம் இருக்கட்டும், பட் அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் 16000 கோடியாக அவனுடைய ரிசல்ட் கொடுத்துருக்கான். இப்போ இங்கே குறிப்பிட்டப்பட்டிருக்கிற 5 பங்குகள் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த வெல்ஸ்பன் கார்ப்னு ஒரு பங்கு, அவனுடைய டிசம்பர் ரிசல்ட் Q3 ரிசல்ட் என்பது அதுக்கு முந்தின ரிசல்ட்டை விடவும் நல்லா அருமையாக தான் கொடுத்துருக்கான். அப்போ இது போன்ற அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ஷேர் ப்ரைஸ் என்ன ஆச்சு, மேல் நோக்கி போச்சா அல்லது கீழ் நோக்கி போச்சா அல்லது கீழே மேல் நோக்கி வந்துச்சா, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தொடர்ந்து மேல் நோக்கி ஏறுவான், அல்லது ஒரு வேளை கீழே இறங்கினாலும் மறுபடியும் மேல் நோக்கி ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. இந்த செகண்ட்லேயே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மனசில் நினச்சிங்க. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான தகவல். ஏன்னா எந்த ஒரு கம்பெனிக்கும் அடிப்படை என்பது அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் தான். அப்படி ரிசல்ட் சரியில்லாதனால தான் இவனை 60% இண்டஸ்இண்ட் பேங்கை கும்பா குட்டி ஆக்கி வச்சுருக்காங்க. இனி அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா கொடுத்தானா தான் கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாரதி ஏர்டெல் மிகவும் சந்தோஷமாக அவன் ரிசல்ட் கொடுத்த உடனே தொடர்ந்து 4-5 நாள் ஏறித்தான் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் இறங்கினவன் அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி வந்திருக்கான். ஸோ பாரதி ஏர்டெலுடைய நல்ல அருமையான ரிசல்ட்டுக்கு அப்புறம் 2% மேலே பக்கம் ஏறி மறுபடியும் ஒரு 10% இறங்கி மறுபடியும் 12% என்பது ஏறி இன்னைக்கு மேல் நோக்கி தான் இருக்கான். அப்போ அவனுடைய பழைய சப்போர்ட்டுகளை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உடைக்கவே இல்லை. இவன் இந்த ஹிட்டாச்சி பவர் இண்டியா பார்த்தீங்கன்னா பெரிய மன்னர் பரம்பரை மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 35% அவனை தூக்கியிருக்காங்க. அவன் கொடுத்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் 35% அவனை மேலே தூக்கி எப்படி விளையாண்டுருக்கான் பேருங்க. பெரிய போர் வீரன் நினைப்பு மனசில். 35 ஏறி 30 இறங்கி 33 ஏறி மறுபடி 15% இறங்கி மறுபடி இப்போ 12% மேல் நோக்கி இருக்கான். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்டுகளை, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுகளை பெருசாக உடைக்கல. ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடச்சி 2 days மூவிங் ஆவரேஜ் உடச்சி கவுந்து படுத்துட்டான். ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுத்த பங்குகளில் நம்ம டாப் ஒரு 5, அதாவது ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட ஓரளவுக்கு டபுள் பண்ணியிருக்கான் அல்லது ஒரு நல்ல ப்ராஃபிட் அதை விட அதிகமாக கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு டாப் 5 எடுத்து பார்க்குறோம். அதில் 2 பேர் இப்போ அருமையாக பாஸ் பண்ணிட்டானுங்க, ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைக்கவே இல்லை. நிறைய பேர் அதானி குரூப்பா எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி நிற்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த ACC அப்படின்ற ஒரு பங்குமே அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே இறங்கியிருக்கான். ஆனால் அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்ஸை பெருசாக உடச்சி கீழே போகல, மறுபடியும் ரெக்கவரி பண்ணியிருக்கான். இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்ற பங்கு நிறைய பேர்த்துக்கு இது என்னன்னே தெரியாது. இந்த வெல்ஸ்பன் கார்ப் அப்படின்றது ஸ்டீல் பைப் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியுமே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழ் நோக்கி இறங்கி ஏறி மறுபடியும் மேலே தான் இருக்கான். அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைக்கல.
ஸோ இந்த ஏசிசி சாதனையில் சோதனை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்தோடனே 13% இறங்கிட்டு மறுபடி 11% என்பது ஏறி இருக்கான். அதே இந்த வெல்ஸ்பன் கார்ப் வந்து போடாத ஆட்டம் இல்லை, கெட்ட ஆட்டம் போட்டிருக்கான். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 12% மேலே, 15% கீழே, மறுபடி 13% மேலே, மறுபடி 15% கீழேன்னு போயிட்டு கரெக்டாக அந்த லோலேருந்து இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னாக்கா 30% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அடுத்து சந்துமான் ஒரு கம்பெனி, இவனை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. பட் மெட்டல்ஸ் ரிலேட்டடான நியூஸ் அப்படின்றது ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் சைனா வெளியிட்ட டேட்டா, அதே மாதிரி நம்ம இந்திய கவர்மெண்ட்டுமே மெட்டல் ரிலேட்டடான சில டாக்ஸஸ் ரிலேட்டடான டேட்டா வெளியிட்டதுக்கப்புறம் ரொம்பவுமே வால்டிலிட்டியாக இருந்த பங்கு. இவனுமே ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா மேல் நோக்கி ஏறி இறங்கி மறுபடி மேல் நோக்கி ஏறி மறுபடி இறங்கி தான் இருக்கான். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் நல்லா ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ப்ரீவியஸ் லோவையே எங்கேயுமே உடைக்கல. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த லோ பக்கத்துலலாம் கீழே வர்றான், பட் உடைக்கவே இல்லை. கடைசியில் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஸ்டெடியாக நிற்கிறான். மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும் பொழுது மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிற மாதிரி காமிச்சதுன்னா இவனும் குடுகுடுன்னு மார்க்கெட்டுகளோட சேர்ந்து ஓடி வந்துடுறானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் நண்பர்களே. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்துக்காக இருக்குதுன்னா அவன் கீழே என்னைக்காவது இறங்கினானா டபக்குன்னு 20-30% ஏற வாய்ப்பு இருக்குது. அப்படி அவனுக்கு வந்து சரியாக ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த மாதிரி மன வேதனையாக ஒரே நாளில் 25% ஏறாது, பட் ஒரே நாளில் 25% இப்படி கும்பா பாட்டு பாடிடுவானுங்க. ஆனால் நம்ம மாடலுக்கு வர வர எல்லாத்துக்குமே வந்து கிண்டலும் கேலியும் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரே நாளில் 25% இறங்கி மகிழ்ச்சி அளித்த பங்காக இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ் இருக்காம இவருக்கு. அடுத்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இது மனசில் நல்லா எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய கம்பெனி பெரும்பாலும் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்துடைய கம்பெனியாக இருந்தால் தான் இந்த மாதிரி திடீர்னு அப்பப்போ நம்ம பெரிய லாபம் என்பது பார்க்க முடியும். 20-25% எல்லாம் அல்லது 15% ஒரே நாளில் ஏறுதுன்னா அதுக்கு அடிப்படையாக இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது இருக்கணும், போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும். அப்படி இல்லாமல் சில பங்குகள்லாம் நியூஸ் வரும், நியூஸை வச்சு கூட 10-15% ஏறுவான். அதெல்லாம் லக்குங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர், அது மாதிரி லட்சத்தில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய லக்கு மாதிரி. பட் என்றைக்குமே ஒரு ஸ்டாண்டர்டாக லாஜிக் வைஸ் ஏறணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண பங்குகள் மேலே எதிர்பார்க்கிறது என்பது ஒரு லாஜிக்கான எதிர்பார்ப்பு. இப்போதான் நம்மளுடைய நிஃப்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கான். 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு மாதிரி ஸ்டெடியாக 4-5 நாளாக நின்றுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு மேல் நோக்கி ஒரு 400-500 பாயிண்ட் ஏறினா சந்தோஷமாக இருக்குன்னு நிறைய பேர் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கீல. ஒரு நண்பர் சொல்கிறார், என்னை கரடி துரத்துற மாதிரி நான் கனவு கண்டேன், ஸோ கரடி ஆதிக்கம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்றார். தயவுசெய்து அந்த நிஃப்டியை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு தெரில, அடுத்த வாரத்தில் தெரிஞ்சிடும். நம்ம போய் வேர்ல்டு மார்க்கெட்லாம் எடுத்து பார்க்குறோம், எல்லாம் சிகப்பு கலரில் இருக்கானுங்க, கண்ட மேனிக்கு இருக்கானுங்க. அங்கெல்லாம் 2% காலி. S&P 500 அமெரிக்காவில் நாஸ்டாக் காம்போசிட் குத்த வச்சு உட்காந்து அவன் மேலே தண்ணி ஊற்றி விட்டாங்க, 3% காலி. எது எப்படியோ எனக்கு கவலையே இல்லை. ஏன்னு சொல்லுங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு நம்மளை ரம்ஜான் வந்து காப்பாத்துது. திங்கக்கிழமை அன்னைக்கு ஏகப்பட்ட ஏஷியன் மார்க்கெட்ஸ் எதெல்லாம் லீவ் விடலையோ அவெல்லாம் வந்து சிகப்பாக இருப்பானுங்க. நம்ம அப்போ ஜாலியாக பிரியாணி சாப்பிட்டு மார்க்கெட்டில் இறங்கிட்டு இருக்க போல ஏசியன் மார்க்கெட்டில் அப்படின்னு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம். நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை தானே மார்க்கெட்டு. நீங்கள் பெரிய அறிவாளினே அப்படின்ற மாதிரி பல பேர் மார்க்கெட்டினுடைய லோவில் வாங்கியிருப்பாங்க போல். ஒரு நண்பர் கூட சில 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருக்கார், இந்த மாதிரி கடைசியாக வாங்கினது ப்ராஃபிட்னு. ஆமாம், உண்மையிலேயே தான். ஏன்னா மார்க்கெட்டு 10-15 நாளாக ஏறி வந்திருக்கு. அதனால் 10 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தாக்கா அது மேல் நோக்கி வந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு நண்பர் இங்கே பாருங்க நண்பர்களே, இது புது தகவல். அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்லேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க என்பிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 7% டவுன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்றைக்கி அவருடைய நிலவரம் என்ன அப்படின்றது தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அபிரமிதமாக ஒரு மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் அவர் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டார்னாக்கா ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் மாதிரி நீங்கள் வந்து தெலுங்கில் திருப்பூர் ஆந்திரா புல்ஸ்னு ஒரு சேனல் வச்சு போடுங்க, கன்னடத்தில் வந்து திருப்பூர் கர்நாடகா புல்ஸ்னு வச்சு போடுங்க, ஹிந்தினா திருப்பூர் மும்பை புல்ஸ்னு வச்சு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது அவங்களுடைய சேனல்லாம் வந்து ஒரே ஒரு ஆள் தான், அவருக்கு பின்னாடி பல்வேறு டீம் இருக்குது. ஸோ ஒரு ஆணிவேராக இருந்து பல்வேறு சேனல் நடத்திட்டு இருக்காங்க.
இப்போ அவர் வந்து எல்லாத்துக்குமே அவர் ஃபீடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் அந்த சேனல்லாம் நீட்டி படுத்துரும். அப்போ ஒரு மெஷின் மாதிரி மிக கடுமையாக வேலை பார்க்கணும். ஏற்கனவே நான் துபாயில் இருக்கும்போது இப்படி கடுமையாக வேலை பார்த்து தான் தலை கிருகிருப்பு, கண்ணு வலி, பின்னாடி உட்கார இடத்துல வலின்னு ஏகப்பட்ட தொந்தரவுகளோடு இருக்கும். ஸோ அவ்வளவு நடத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவருக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு டீம் அப்படின்றதும் இருக்குது. அதனால் இந்த அளவுக்கு அடுத்த கட்டமாக இவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு போகக்கூடிய வலிமை இருக்கா அப்படின்றது தெரியல. பட் எனிவே இது ஒரு நல்ல பாயிண்ட் தான் நண்பர்களே. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு ஸ்டோரி ஒன்று, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்னு பாருங்கள். ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் 2020 ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்படின்னா என்ன, அவர் சொல்கிறத பொறுத்து பார்க்கும்பொழுது அவர் எப்படியும் எதை வாங்கியிருந்தாலும் லாபத்துக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதான் சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்கள் அப்பா எனக்கு இந்த ஷேரை வாங்கி வச்சார் அப்படின்னா, அப்போ அது கண்டிப்பாக 10 ரூபா 100 ரூபா 200 ரூபா அப்படி தான் இருக்கும். இப்போ போய் எடுத்து பார்த்தா விலை ஏறி தான் இருக்கலாம். ஸோ அப்போ 2020 இவர் வாங்கியிருந்தாருன்னா மேபி மேல் நோக்கி ஏறி அப்புறம் கொஞ்சம் இப்போ இறங்கியிருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நான் 30 to 50% ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டே வந்துடுவேன். லாஸில் வந்துச்சுன்னா கொடுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா லாஸில் வரும்போது நம்ம கையில் வச்சுக்கிட்டே தானே இருக்கோம். அப்போ ஏன் போய் அதை லாஸுக்கு கொடுக்கணும், ப்ராஃபிட்டுக்கு வரும்போது மட்டும் நம்ம கொடுத்துட்றோம். நம்மளுடைய நோக்கம் வந்து லாங் டேர்மில் வச்சுக்கிறதுன்னு ஆச்சு. அப்போ நம்ம நஷ்டத்துக்கு கொடுக்கறதே இல்லை, லாபம் வந்தால் தான் கொடுக்குறோம். அப்படின்னாக்கா அப்படி லாபம் நான் வெறும் 30 to 50% கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இப்போ நான் போய் எடுத்து பார்க்குற ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவில் லாபத்தில் இருக்குது. அதாவது 2020 பெருசாக ஏறி கீழே இறங்கியிருக்கு. அவர் 30 to 40% லாபத்தை புக் பண்ணதுக்கப்புறமும் இப்போ மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறமும் போய் எடுத்து பார்த்தா அவர் வித்த விலையிலிருந்து இன்னுமே ப்ரைஸ் மேல் நோக்கி தான் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றோம். அது நஷ்டத்துக்கு போகும்போது விற்காம கம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ லாபத்துக்கு போகும்பொழுது அந்த லாபத்தை இன்னும் நல்லா வளர விடலாமே, அதை ஏன் போய் 20-30% லாபத்தில் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருடைய கருத்து. நீங்கள் நினைக்கலாம், அப்போ இப்போ சமீபத்தில் மார்க்கெட்டில் மேல் நோக்கி ஏறி பலதும் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் பார்த்தீங்களா தலைகுப்புற கீழே விழுந்துட்டான். அப்போ அந்த மாதிரி வச்சுருந்தா நஷ்டம் தானே ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கும் அவருடைய ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம 1 லட்ச ரூபா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூனா அப்போ 10,000க்குள்ளே தான் எந்த ஒரு பங்குலையும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் 30 to 50% ப்ராஃபிட் பண்ணால் அதே மாதிரி நஷ்டத்தில் பெருசாக கொடுக்கல அப்படின்னாவே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கேட்குறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த தகவல் தான் நான் ரொம்ப முக்கியமாக காமிக்கணும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தகவல் என்பது கிடைக்கல. ஒரு நண்பர் இப்போ போட்டிருக்காரு பாருங்க, அதாவது ஐபிஓவில் 2 வகையான ஐபிஓ ஒன்று இருக்குது. எஸ்எம்இ அப்படின்ற ஐபிஓ இருக்குது, மெயின் போர்டு அப்படின்ற ஐபிஓ இருக்குது. இந்த மெயின் போர்டுக்கு வரக்கூடிய ஐபிஓக்கள் வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த எல்ஐசி போன்ற மிகப்பெரிய பங்குகள்லாம் வரக்கூடியதான் இந்த மெயின் போர்டு அப்படின்ற ஐபிஓ. இந்த எஸ்எம்இ ஐபிஓன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க சென்னையில். 20 கோடி 30 கோடி அசால்ட்டாக வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அவங்களே என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே வர்றாங்கன்னா ஒருத்தன் கூட சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை ஐபிஓ மூலியமாக எஸ்எம்இக்குள்ளே வந்துட்டோம்னாக்கே லைஃப் செட்டில் தான். ஏன்னா அவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு போட்ட பணத்தை வந்து ஐபிஓ வெளியிடும் பொழுது ஆஃபர் ஃபார் சேல்லையே அவங்க விற்று எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி. அபுதாபியில் கூட என்னுடைய நண்பன் இன்னொருத்தர் என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாம்பிளுங்க இந்த செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறது. ஆனால் மிகப்பெரிய பணம் வந்து எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் என்டிட்டிஸில் ஃபஸ்ட்டே பணத்தை போட்டு வச்சிடுறாங்க. ஸோ அவங்க மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப இது போன்ற பல்வேறு ஐபிஓக்கள் நல்லா மேல் நோக்கி போகிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பான். செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷேருமே நல்லா மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருப்பான். மார்க்கெட் சரியில்லாதப்ப எல்லாம் தலைக்குப்புறம் உளுந்துரும். அந்த சமயத்தில் இந்த எஸ்எம்இ ஐபிஓ எல்லாம் கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே பரிதாபமான மன வலிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு நண்பருக்கு வந்து எஸ்எம்இ ஐபிஓ சமீபத்தில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது லிஸ்ட் ஆனதுலேருந்து தொடர்ந்து வீழ்ச்சி ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. ஒரு லாட்டுக்கு 34,000 ரூபா லாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நம்ம நண்பர் அவருடைய லாஸ் மட்டும் பார்க்காம, அடடா மற்றவனுக்கும் பெரிய லாஸ் ஆயிருக்குமே, என்ன மாதிரி எத்தனையோ பேர் பணத்தை போட்டிருப்பானுங்க, அப்போ எவ்வளவு பெரிய லாஸ் பாருங்க. 66 கோடி மதிப்பிலான ஐபிஓ வருது, இப்போவே 16 கோடியை காணோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ இந்த எஸ்எம்இ ஐபிஓ பற்றி நம்ம பேசுறது இல்லை, அதை பற்றிய தகவல்கள் நியூஸ்கள் செய்திகள் எதையுமே எடுத்துகிட்டு வரது இல்லைன்னா இதுதான் மிக முக்கியமான காரணம். அவனெலாம் லோயர் ஃப்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தானா விற்கிறதுக்கு யார் இல்லைனாக்கா அப்புறம் ரொம்பவுமே கஷ்டமாயிடும். அதனால தான் நிறைய பேர் மெயின் போர்டு ஐபிஓ மட்டும்தான் கவனிக்கிறாங்க, எஸ்எம்இ ஐபிஓ சைடு நிறைய பேர் போகிறதே இல்லை.
நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, இந்த F&O ட்ரேடிங் பண்ணுறது சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அதில் ரொம்பவுமே திறமையான ஆட்கள் தான் சம்பாதிக்க முடியும். அது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் அதில் மிகப்பெரிய திறமையாக இருந்தால் தான் ஜெயிச்சு வர முடியும். இல்லைன்னா நம்ம பணத்தை ஈஸியாக ஆப்போசிட் பார்ட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் பாருங்கள், ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் 3.5 லட்ச ரூபாய் விழுந்துட்டேன், 15 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் லாபம் பார்க்க முடியல அப்படின்றார். இங்கே டேர்ன் ஓவர் பண்ணுறதுனால நம்ம லாபம் பார்க்க முடியாது, நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கணும், மார்க்கெட்டும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதான் முக்கியம். நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்ற அவசரமே உங்களுக்கு வந்து லாபம் என்பது கண்டிப்பாக அது யாருமே தரமாட்டாங்க. ஸோ எது எப்படியோ நான் ரொம்பவுமே மன வலியோட வெளியே வந்துட்டேன், F&O ட்ரேடிங் ரொம்பவுமே மன அழுத்தத்தை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. இன்னொரு சிங்கம், அந்த சிங்கமே என்ன பண்ணியிருக்குன்னா, கடந்த ஒரு மாதத்தில் 1 லட்சத்துக்கு மேல் இழந்துள்ளேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எல்லாருமே தாங்க விட்டுருக்காங்க, பட் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து நிறுத்திக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் பணம் வருது, இதில் கொஞ்சம் போச்சுனாலும் தப்பில்லை, ட்ரை பண்ணி பார்க்குறோம், முயற்சி பண்ணி பார்க்குறோம், அது மூஞ்சிலே குத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. பட் இருந்தாலும் மனம் அழுத்தத்துக்கு தர்ற மாதிரி, மானமே போகிற மாதிரி அல்லது குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி F&Oவில் போய் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, மீண்டு வரவே முடியாது. இவர் ஒரு 3.5 லட்ச ரூபாய் விட்டுருக்காரு, இவர் ஒரு 5 லட்ச ரூபாய் யாராவது ஒருத்தரை போய் 5 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்களா? யாருனால முடியும்? ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல் தொழில் நடத்தவரே வந்து ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா எத்தனை பேர்த்துக்கிட்ட வேலை வாங்கி எவ்வளவு பொருட்களை போட்டு எத்தனை பேர்த்துக்கு சாப்பாட்டை போட்டு எப்போ சம்பாரித்து சேர்த்துறது இதெல்லாம்? ஸோ ட்ரேடிங் என்பது சாதாரண விஷயம் இல்லை, நல்ல அருமையான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். சப்போஸ் அந்த மார்க்கெட்டும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றுக்கொன்று சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றதையும் பார்க்கணும். அப்புறம் மார்க்கெட் மாறிடுச்சுன்னா டக்குன்னு ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குங்க நண்பர்களே, அது சாதாரணமாக உள்ளே போய் வெளியே வர முடியாது. அதனால தான் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங், F&O ட்ரேடிங் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது. தேவையில்லாமல் அதில் போய் பணத்தை நிறைய பேர் விட்றாங்க அப்படின்னா செபி எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து ரீட்டைல் பீப்புள் உள்ளே வராத மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பத்தாது போல் இன்னுமே பயங்கரமான அவங்க வேலைகள் பண்ணால் தான் எல்லோரும் தப்பிக்க முடியும் போல். சரிங்க நண்பர்களே, நல்ல வாயை சம்பாரிச்சதை நாரவாயை சாப்பிட்டு போகிற மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணாதீங்க. இந்த 3.5 லட்ச ரூபாய் கொண்டு போய் அப்பா அம்மா கையில் கொடுங்க, இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளை கையில் கொடுங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு உம்மா கொடுத்து அவங்க உங்களை கட்டி பிடிச்சி அல்லது உங்கள் மனசில் நினச்சிக்குவாங்க, சே பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் இப்படி 3 லட்சம் கையில் கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்படுவாங்க. இல்லை அப்பா அம்மா கொடுத்தா கூட ஏதாவது நல்லபடியாக சந்தோஷம் பண்ணுவாங்க. அதை விட்டு இல்லைன்னா லாஸ் வந்து ஒரு 30,000 40,000 அப்படி லாஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு குடும்பமாக போனால் கூட 2000-3000 ரூபா பில் ஆகுது. அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்றத வெளியிடும் பொழுது கண்டிப்பாக மன அழுத்தம் என்பது வரத்தான் செய்யும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா ரொம்ப நன்றி, வணக்கம்.